ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட்லி. இன்னொரு விஷயம், இப்போ ஃபோனை வந்து நம்ம எதுக்காக டெய்லி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வாட்ச் கையில் கட்டுறோம், ஆனால் வந்து ஃபோனை பார்த்து சொல்கிறோம். அலாரம் இருக்குது, ஃபோனில் தான் அலாரம் செட் பண்ணுறோம். வீட்டில் கேலண்டர் இருக்குது, ஆனால் மொபைலில் தான் கேலண்டர் பார்க்குறோம், ரிமைண்டர் வைக்கிறோம், அண்ட் ஏதாவது இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து நோட் பண்ணுறோம். எஃப்எம் ரேடியோ இருந்துச்சு, ஆனால் இப்போ மொபைலில் தான் நம்ம எஃப்எம் ரேடியோ வந்து பார்க்குறோம். மியூசிக் பிளேயரு, வீடியோ பிளேயரு, கேமரா, டார்ச் லைட்டு, கால்குலேட்டரு, நியூஸ் பேப்பர், ரிமோட்டு, ஸோ இதெல்லாமே நம்ம மொபைல்லே இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுறோம் ஒரு மொபைல் டிவைஸ் மூலமாக. இது எல்லாத்தோடைய அட்வான்ஸ்டு மாடியூலாக தான் ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படிங்கிறது என்னுடைய சந்தேகம். ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு ஏஐ டெவலப் ஆகிடுச்சு. ஆனால் அந்த டூலை கண்டுபிடிச்சதே ஹியூமன் தான். பட் இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் ஏஐக்கு மட்டும் கிடையாது, பொதுவாக மொபைல் யூஸ் பண்ணுறது டைம் சேவ் ஆகும், அண்டு ஆன்லைன் மூலமாக நம்ம வந்து கனெக்டடில் இருப்போம், ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஹெல்ப்பு, ப்ரொடக்டிவிட்டி, என்டர்டெயின்மெண்ட்டு, ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், இது எல்லாத்துக்குமே நம்ம மொபைல் வந்து யூஸ் பண்ணிட்டு அண்டு கூடவே அதோடைய சைடு எஃபெக்ட்ஸையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதாவது என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இதால் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது. மொபைலுக்கு அடிக்ட் ஆகிறது, ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கம்மியாகிறது, புவர் ஐ சைட்டு, ஒரு ஒர்க்கில் வந்துட்டு ஃபோக்கஸ் ரெடியூஸ் ஆகிறது, ஸ்லீப்பிங் ப்ராப்ளமு, அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் நம்மளை வந்து இன்வால்வ் பண்ணிக்காமல் இருக்கிறது, மென்டல் ஹெல்த் இஷ்யூ வரக்கூடியது, இதெல்லாம் மொபைல் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ். எங்கள் அப்பா ஒரு தடவை என்கிட்ட கேட்டாங்க, யூடியூப்பில் வந்துட்டு மூவி பார்த்துட்டு இருக்கும்போது டிவி எதுக்குமா இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ மொபைல் அப்படிங்கிறது ஒரு நல்ல யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு டூலு. அதை எதுக்கு நம்ம பயன்படுத்தணுமோ அதுக்கு மட்டும்தான். நம்ம அதை ஓவர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த்தையும் ரிலேஷன்ஷிப்பையும் அஃபெக்ட் பண்ணணும். அதே மாதிரி மொபைலை நாம் தான் கண்ட்ரோல் பண்ணணும், நம்மளை மொபைல் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது.